மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்தையொட்டி வரும் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையில் இருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி கள்ளழகர் புறப்படுகிறார். அதற்கு அடுத்த நாளான 22ஆம் தேதி எதிர்சேவை நிகழ்ச்சியும் 23ஆம் தேதி கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவமும் நடைபெறவுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டுள்ளார். இதை ஈடு செய்ய மே 11ஆம் தேதி பணி நாளாக அறிவித்துள்ளார். இந்த நாளில் மாவட்டத்தில் கருவூலங்கள், சார்நிலை கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் அவசர அலுவல்களை கவனிக்கும் பொருட்டு குறிப்பிட்ட பணியாளர்களோ ஈடு செய்யும் வகையில் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. இதையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 400 விசைப்படகுகள், 4000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை நங்குரமிட்டு கரையோர பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடல்வாழ் உயிரினங்கள் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல், மே மாதங்களில் மீன்பிடிக்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் என்பதால் மீன்வளத்தை பாதுகாக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு 20 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது. நாமக்கல்லில் 3 நாட்களில் முட்டை விலை 15 காசுகள் அதிகரித்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ₹4.20 இருந்த முட்டை ஒன்றின் விலை ₹4.30 உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் கூக்கால் நன்னீர் ஏரியில் அல்லி தாமரை செடிகள் வளர்ந்து பசு போர்வை போல் காட்சியளிக்கிறது. கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் தற்போது மேல்மலை பகுதிகளில் வரலாறு காணாத வெப்பம் நிலவுகிறது. ஏரி நீர் ஆவியாகி வற்றிவிடாமல் தடுக்கும் வகையில் அல்லி தாமரை செடிகள் அதிக அளவில் வளர்ந்து ஏரியின் மேற்பரப்பை போர்வை போல் மூடியுள்ளன. இயற்கை கொடுத்த கொடையாக வளர்ந்துள்ள அல்லி தாமரை செடிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு செல்கின்றனர். மதுரையில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் வருமான வரித்துறை மற்றும் வணிக வரித்துறை ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு பிறகு திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. வண்டியூர் டோல்கேட் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது மதுரை விமான நிலையத்தில் இருந்து அவ்வழியாக வந்த வாகனத்தில் பறக்கும்படை சோதனை செய்தபோது 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. நகை கடைகளுக்கு விநியோகம் செய்ய நகைகள் கொண்டு சென்ற நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த வெண்குன்றம் அருகே வைக்கோல் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மின்சார கம்பியில் உரசியதில் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் உடனடியாக டிராக்டரின் டிப்பரை அருகில் உள்ள விவசாய நிலத்தில் தலைகீழாக சாய்த்தார். இருப்பினும் வைக்கோல் தொடர்ந்து தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து நிகழ்விடத்துக்கு சென்ற வந்தவாசி தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஐ லவ் கொடைக்கானல் ஃபாரஸ்ட் என்ற புதிய செல்ஃபி முனையத்தை வனத்துறையினர் அமைத்துள்ளனர். பிரபல சுற்றுலா தலமான தூண்பாறை பகுதியில் காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பிரம்மாண்டமான அமைப்புகளை கொண்டு இந்த புதிய செல்ஃபி முனையத்தை உருவாக்கியுள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா தலங்கள் அனைத்திலும் செல்ஃபி முனையங்கள் அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மக்களவைத் தேர்தலையொட்டி கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன சோதனை தீவிரமடைந்துள்ளது. வால்பாறை பகுதியில் முதன்மை பறக்கும் படை குழுவினரும் 2ஆம் நிலை பறக்கும் படையினரும் நள்ளிரவில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் கொண்டை ஊசி வளைவு, வால்பாறை மையப்பகுதி, சோலையார் அணைப்பகுதி மற்றும் கேரளா தமிழக எல்லையான மலுக்கப்பாறை பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்றது.
ஈரோடு அருகே பொது பாதையை ஆக்கிரமித்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக முடிவு செய்துள்ளனர். கொல்லம்பாளையத்தை அடுத்த பண்ணை நகரில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கு சென்ற அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவ்வழியாக வந்த அமைச்சர் துரைமுருகனை பார்த்ததும் முருகன் அருள் கிடைத்துள்ளது, வெற்றி பெற்றுவிடுவேன் என பாமக வேட்பாளர் பாலு தெரிவித்தார். தனக்காக வந்ததற்கு நன்றி என கூறிய அவர் வெற்றி பெற்று ஆசி பெற வருகிறேன் என கூறினார். இது அப்பகுதியில் கலகலப்பை ஏற்படுத்தியது. முருகனுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னுடைய அன்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன். வெற்றி பெற்றதற்கு பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரணி மக்களவை தொகுதியின் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் மண்பானைகள் செய்தும் விளை நிலங்களில் மருந்து தெளித்தும் வித்தியாசமான முறையில் ஆதரவு திரட்டினார். வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எரமலூர், காட்டேரிநல்லூர், மடம், தெய்யார் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரைக்கு சென்ற தரணிவேந்தனை கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கிராமத்தினரிடம் வாக்கு சேகரித்த அவர் தெய்யார் கிராமத்தில் மண்பானை செய்தும் காட்டேரி கிராமத்தில் கேழ்வரகு பயிரிட்டிருந்த விளைநிலத்தில் இறங்கி பூச்சி மருந்து தெளித்தும் வாக்காளர்களை கவர்ந்தார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி மற்றும் பிற தொகுதிகளுக்கு அஞ்சல் வாக்கு செலுத்தும் பணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அஞ்சல் வாக்கு செலுத்தும் மையத்தில் ஏராளமான ஆண் பெண் காவல்துறையினர் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் தபால் வாக்குகளை செலுத்தினர். வாக்குப்பதிவு முழுவதும் வீடியோ மூலம் கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்ட நிகழ்வை முன்னிட்டு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை கொண்டாடப்படுவதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதனை ஈடு செய்யும் விதமாக ஜூன் 8ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கேசிசி நகர் மக்கள் நோ வாட்டர் நோ ஓட் என தங்கள் வீடுகளில் எழுதி வைத்து எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அந்த பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு கேட்டு மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரும் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கியது. வேத அந்தணர்கள் மந்திரம் ஓத கோவில் முன்பாக உள்ள கொடிமரத்தில் முத்துமாரியம்மன் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூரில் தென்பட்ட சிறுத்தை கடலூர் அல்லது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து இருக்கலாம் என மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. செந்துறை பகுதியில் கடந்த 11ஆம் தேதி நடமாடிய சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். நின்னியூர் கிராமத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு சிறுத்தை சென்றதாக அங்கு காணப்பட்ட கால் தடத்தை வைத்து கண்டறிந்தனர். அந்த பகுதியில் 3 குண்டுகளை வைத்த வனத்துறையினர் சிறுத்தையை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஓடைகள் வழியாகவே பயணிக்கும் இந்த சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகவில்லை. இதன் காரணமாக தற்போது அருகே உள்ள பெரம்பலூர் அல்லது கடலூருக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்து இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அங்குள்ள வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஆற்றுப்படுகைகளில் தேடுதல் பணியில் ஈடுபட அறிவுறுத்தியுள்ளதாக மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை முன்பு சர்வதேச மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிக்கு பள்ளம் தோண்டியபோது பழங்கால சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
100 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அங்குள்ள பள்ளத்தில் செம்பூரான் கற்களால் கட்டப்பட்ட சுவர் பாகங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் பழங்காலத்தில் அந்த பகுதியில் கோட்டைகள் இருந்திருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு பள்ளம் தோண்டும் பணியின் காரணமாக இந்த செம்பூரான் கற்கள் சேதமடைவதாகவும், இதனால் தொல்லியல் துறை அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். குளித்தலை சார்பு நீதிமன்றத்தில் உள்ள குடும்ப நல வழக்குகளை கரூர் மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வரும் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக இந்த உத்தரவை திரும்பப் பெறக் கோரி குளித்தலை நீதிமன்றத்துக்கு முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். மதுரை அரசு மருத்துவமனையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் புகைப்படம் நீக்காமல் இருப்பதாக புகார் எழுந்தது. அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு ராஜாஜி பல்நோக்கு மருத்துவமனையில் இடம்பெற்றிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மா. சுப்பிரமணியன் ஆகியோரின் புகைப்படங்களை மறைக்கும் பணியை தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பரப்புரைக்கு சென்ற மத்திய அமைச்சர் எல். முருகனின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் எந்தவிதமான பரிசு பொருட்களோ ஆவணமின்றி பணமோ இல்லை என உறுதி செய்யப்பட்ட பின் வாகனம் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திமுக பரப்புரை கூட்டத்தில் கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பை கழுத்தில் போட்டுக் கொண்டு வந்த நபரால் பதற்றம் ஏற்பட்டது. காவல்துறையினர் அவரை அங்கிருந்து விரட்டிவிட்டாலும் அவர் மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை சுற்றியே வந்து கொண்டிருந்தார். திமுக கூட்டணி சார்பில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரையில் ஈடுபட்டார். திருவெரும்பூர் பகுதியில் வீதி வீதியாக வலம் வந்த அவர் தீப்பெட்டி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தேனி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாம் வெற்றி பெற்றால் கனிம வள கொள்ளை தடுக்கப்படும், ஏரி குளங்கள் தூர்வாரப்படும் என வகை வகையாய் வாக்குறுதிகளை அளித்தார். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் பெருங்கட்டூர், அசனாமாப்பேட்டை, தென்கழனி, வடமணப்பாக்கம், ராந்தம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிப்பின் போது கரகாட்ட குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் களைகட்டின. சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் மாட்டுவண்டியில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் மாட்டுவண்டியில் சென்றதாக அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ வேட்பாளர் முகமது முபாரக் இருசக்கர வாகனத்தில் சென்று பரப்புரையில் ஈடுபட்டார். தொகுதிக்கு உட்பட்ட பழனி அடிவாரம் பாதவிநாயகர் கோயிலிலிருந்து பரப்புரை மேற்கொண்டார். வேளாண் விளைபொருட்களுக்கு விவசாயிகளை விலையை நிர்ணயிக்கும் சூழல்தான் மாற்று அரசியலுக்கான பாதை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகாரத்தை தந்தவர்கள் யாருன்னா மக்கள் தான். திருச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவின் பரப்புரையின் போது தேர்தல் விதிமீறல்கள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவெரும்பூர் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்த போது ஆரத்தி எடுத்தவர்களுக்கு 100 ரூபாய் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வீதி வீதியாக நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். சின்னமடு நகரில் நடுத்தரு, உழவர் சந்தை, சீப்பாலை கோட்டை ரோடு, ஜிஹெச் ரோடு, தேரடி வீதி, வாரச்சந்தை தெரு, கம்பம் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியே அவர் நடந்து சென்றார். அங்கு திரண்டிருந்த பெண்கள் மற்றும் முதியோர் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்.
ஒரு லிட்டர் பெட்ரோல் 70 ரூபா, தங்கம் பவுனை 22,000 ரூபாய்க்கு வித்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்பாது.